நம்ம நாட்டில் அரசர்கள் கூடங்கய்யா காலையில் எந்திரிச்சு பெருமானுக்கு பூஜை செய்து அவருடைய திருவடி சிலம்பு சப்தம் கேட்ட பிறகுதான் உணவருந்த செல்வார்களாம். ராஜசேகர பாண்டியன் மதுரையை ஆண்ட பாண்டியன். மதுரையினுடைய பாரம்பரியப்படி சிவதீட்சை எடுத்து முறையாக பூஜை செய்கின்ற பாண்டியன் தினந்தோறும் அவருக்கு காலையில் சிவபூஜை பண்ணி பெருமான் நடனமிடும் சிலம்பு சத்தம் கேட்ட பிறகுதான் உணவருந்த செல்வார். ஒரு நாள் இவரே நாட்டியங்கத்துக்கலான்னு நடனம் பிராக்டிஸ் பண்ணும்போது அப்போதான் அவருக்கு தெரியுது ஒரு காலத்தூக்கு அந்த போஸ்டரில் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. உடனே போய் கேட்குறாரு, பெருமானே 5 நிமிஷம் அந்த போஸ்டரில் நிற்கவே இவ்வளவு கஷ்டமாக இருக்கே, இப்படி காலமெல்லாம் இந்த போஸ்டர்லேயே இருக்கியே, வலிக்கலையா? எனக்காகவாவது கால் மாற்றி இந்த காலு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கக்கூடாதான்னு சொல்லும் பொழுது தான் கால் மாறி மதுரையிலே நடனம் ஆடுகிறார். வெள்ளியம்பலத்தில் கால் மாறி நடனம் செய்கிறார். அரசர்கள் கூட தினந்தோறும் சிவபூஜை செய்கின்ற ஸ்ரத்தையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இது வாழ்க்கையின் சுதந்திரம். சிவபூஜை வாழ்க்கையின் சுதந்திரம்.